வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவே துணை. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களது ஞான களஞ்சிய கவிதைகள் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்று கவி எண் 20. உலகப் பொதுவான பொருளாதாரம். உணவு விளை நிலம் அற்ற நாட்டில் வாழ்வோர் உற்பத்தி செய் பொருளை வேற்று நாட்டார் உணவு கொடுத்தும் பதிலாய் கொள்ளாவிட்டால் உயிர் வாழ்வது எந்த விதம்? உற்று ஆராய்வீர். உணவு, உடை மற்றும் பல பொருட்களெல்லாம் ஓர் உலக ஆட்சியின் கீழ் இருக்குமானால் உணவு வகை எந்நாட்டு மக்களுக்கும் ஒத்தபடி நிரவி வர வாய்ப்பு கிட்டும். இந்த பூமி பந்து ஒன்றுதான் இருக்கிறது மனிதகுலம் வாழ்வதற்கு. பூமி பந்து ஒன்றுதான். இந்த உலகம் ஒரு உருண்டை. மனிதர்கள் அதில் பல எல்லை கோடுகளை வகுத்து கொண்டு விட்டோம். அப்படி எல்லை கோடுகள் வகுத்து கொண்ட காரணத்தால் ஒரு சில நாடுகளில் உணவு உற்பத்தி செய்வதற்கான வசதியே இல்லை. பாலைவன தேசத்திலெல்லாம் எப்படி உணவு விளையும்? அப்பொழுது அந்த நாட்டில் கிடைக்கக்கூடிய ஒரு கனிம வளம், அது பெட்ரோலாக இருக்கலாம், அதை வாங்கி கொண்டு மற்ற நாடுகள் அவர்களுக்கு உணவை கொடுக்காவிட்டால் அந்த நாட்டு மக்கள் உயிர் வாழ்வது எப்படி? இது சாதாரண அறிவு இருக்கக்கூடியவர்களுக்கு கூட புரியுமே. இப்போ கொஞ்சம் உற்று ஆராய்ந்து பார்த்தால் சுலபமாக விளங்கி கொள்ளலாம். இதை சமாளிப்பதற்கு நாம் ஒரு வசதி செய்து கொள்ள வேண்டும். ஓருலக ஆட்சி அமைத்து அந்த ஆட்சியின் கீழ் மனிதர்கள் நிறைவாக வாழ்வதற்கு அடிப்படை தேவைகளான உணவு, உடை மற்றும் பல பொருட்களையும் ஓருலக ஆட்சியின் கீழ் கொண்டு வரும் பொழுது எந்த நாட்டு மக்களுக்கும் அடிப்படை தேவைக்கு பஞ்சம் இராது. அந்த நாட்டில் விவசாய நிலம் இல்லாவிட்டாலும் அந்நாட்டில் வாழுகின்ற மக்களுக்கு தேவையான உணவு பண்டங்கள் குறித்த காலத்தில் சென்று சேரும். அப்படி மனிதகுலம் முழுமையும் அடிப்படை தேவைகளை பகிர்ந்து கொண்டு மகிழ்ச்சியாக வாழ்வதற்குரிய வாய்ப்பு ஓருலக ஆட்சியின் கீழ் சுலபமாக கிட்டும். நன்றி. வாழ்க வளமுடன்.